ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ்ஷு. இது வந்து நம்ம அண்ணா வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த கப்பி ஃபிஷ் தான். ஏன் இப்போ இது வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து இந்த மீனில் வந்து அண்ணா பையன் வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கான். இப்போ பாருங்கள், ஒரு மீன் இறந்தெல்லாம் போயிடுச்சு. அது வந்து நம்ம அங்கேருந்து கொண்டு வந்தப்போ அப்படி டேமேஜ் ஆயிடுச்சு கொஞ்சம். அதில் இறந்தது தான் இதெல்லாம். ஆனால் வந்து இது வந்து எப்படி வளரும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு 3 பேர் அவ்வளோதான் வாங்கினோம். அப்படி வாங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து குட்டி போட்டு தான் இவ்வளோ ஃபிஷ்ஷும் நம்மக்கிட்ட ஆச்சு. எல்லாம் நம்ம வீட்டில் குட்டி போட்டது தான். ஆனால் வந்து இனி இது நல்லா டெவலப் ஆகி வருமா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஏன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து வீட்டுக்கு வெளியே வச்சு அப்படியே நேச்சுரலாக வெயில் பட வச்சுருந்தோம். அதில் வந்து இந்த பிளான்ட் இருக்குது பாருங்கள், மணி பிளான்ட்லாம் வச்சோமா அதெல்லாம் சூப்பராக வளர்ந்து குட்டி அவ்வளோ குட்டி போட்டுருச்சு. அவ்வளோ மீன் அதில் கொஞ்சம் பாதியை நம்ம வந்து கடைக்கும் கொடுத்துட்டோம். அப்படி வந்து அவ்வளோ குட்டி பெருகி வந்துச்சு. இனி அப்படி வருமானு தெரியலை. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து வீட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறனால கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் அங்கே பாருங்கள், நம்ம கொண்டு வந்தப்பயே கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு, அதெல்லாம் அடியில் படிஞ்சு, அப்புறம் நம்ம போடுற ஃபுட்டெல்லாம் அடியில் படிஞ்சு இப்படியே கிடக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து தண்ணி மாற்றி க்ளீன் பண்ணிவிட்டு இனி வந்து நல்லா வீட்டுக்குள்ளே வைக்கிறனால க்ளீனாக மெயின்டைன் பண்ணலான்ட்ருக்கோம். அதுக்கு தான் இந்த ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு இனி வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா, குட்டி மீன் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி மீனெல்லாம் தனியாகவும் ஒரு மாதிரி பெருசாக இருக்கிறதெல்லாம் இந்த பிளாஸ்டிக் டப்பில் வந்து வைக்கலான் இருக்கோம். அதை தான் இப்போ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபிஷ்ஷை விடுறதுக்காக க்ளீன் வாட்டராக பிடிச்சி அதில் வந்து இந்த பார்த்தீங்களா மணி பிளான்ட்டு விட்டாச்சு. அப்புறம் வந்து குட்டி ஃபிஷ்னால் நம்மக்கிட்ட வேறு பவுலு டப்பு எதுவுமே இல்லை. அதனால் இப்போதைக்கு அந்த பாத்திரத்தில் வைக்கலாம் குட்டி மீனை. ஆனால் வந்து வாட்டர் வந்து டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதிலெல்லாம் வைக்கிறனால. அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அதில் விட போகிறோம். இனி வந்து பிளாஸ்டிக் பவுல் பாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி அதில் மாற்றணும் அந்த ஃபிஷ்ஷெல்லாம். இப்போதைக்கு அதில் இருக்கட்டும் அப்படின்ட்டு பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இதில் விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த பெரிய ஃபிஷ் எல்லாம் இதுலேயும், அப்புறம் குட்டி குட்டியாக இருக்க சின்ன ஃபிஷ் எல்லாம் வந்து அந்த பாத்திரத்துலேயும் விட போகிறோம் இனி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் எல்லாம் நம்ம வந்து இதே அளவில் மெயின்டைன் பண்ண போகிறோம். இந்த பெரிய ஃபிஷ் எல்லாம் இந்த பவுலில் இருக்குது. ஒரு சின்னதெல்லாம் அங்கிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கோமா, இதே அளவில் தான் இனி மெயின்டைன் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து இனி வந்து புது வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது நமக்கு. அப்புறம் வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரும் வீடியோக்களில் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் அதிகம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. அதனால் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.